பெருமையுடனும் நமது அன்பு நிறைந்த சிறப்பு பள்ளியின் 27வது ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் அனைவரோட முகத்துல சிரிப்பை பார்க்கும் பொழுது எனக்கு அன்னை மரியாளோட பாடல் வரிதான் இப்ப ஞாபகத்துக்கு வருது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் மகிழ்கின்றது. தாழிலை நின்ற அடியவளை தயவுடன் கரைக்கல் நோக்கினார் என்ற இந்த பாடல்தான் தொண்டோழலா சிறப்பு பள்ளி உங்களோடு பாட ஆசிக்கின்றது. தொண்டோழலா சிறப்பு பள்ளி என்னும் தாயானவள் கடந்த 27 ஆண்டுகளாக கரையாஞ்சாவடி என்னும் பகுதியில் செல்ல குழந்தைகளுக்காக தங்களின் அர்ப்பணிப்பு, அன்பு, சேவை மற்றும் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. இன்று தங்களுடைய 27வது ஆண்டினை நாம் இங்கு மகிழ்ச்சியுடன் கொண்டாடி இருக்கின்றோம். இந்நாள் ஒரு சிறப்பான நாள், வெற்றியின் நாள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல? மகிழ்ச்சியா இருக்கா? மேல பல இடங்களை நம்ம கடந்து இன்னைக்கு ஒரு வெற்றியின் விழாவை நம்ம இன்னைக்கு சிறப்பிச்சிட்டு இருக்கோம். இந்த தருணத்துல நம் விழாவை இன்னும் மென்மேலும் சிறப்பூட்டும் வகையில் நம் சிறப்பு விருந்தினர்கள் இன்று வருகை தந்திருக்கின்றார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டுகளுடன் அவர்களை இந்நேரத்தில் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்னும் நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் நம் மத்தியில வந்து ரொம்ப அழகாயிட்டோம்ல. ஒரு பலத்த கைத்தட்டல் கூட அவங்களோட உற்சாகமா நம்மளாலே எனர்ஜி தான். அவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்கள எனர்ஜியா சந்தோஷமா இருக்கணும். விழாவின் தொடக்க நிகழ்வாக இறைவனின் அருளும் பிரசன்னமும் நம் அனைவருக்கும் கிடைக்க இத்தருணத்தில் தொண்டோழலா சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பூராவின் சத்தம் கேட்கிறதே, என்னை தேடி வருவார் என்று காணக்குயிலின் காணம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்கரமாய் வருவார் என்று காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை தேடி வருவார் என்று காணக்குயிலின் காணம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்கரமாய் வருவார் என்று உந்தருகை வரை நாம் காத்திருப்பேன், என் வீடு இரண்டாயிரம் வீடு திருப்பேன். உந்தருகை வரை நாம் காத்திருப்பேன், என் வீடு இரண்டாயிரம் வீடு திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை தேடி வருவார். தாயினும் மேலாய் உங்கள் அன்பு உள்ளதே, தந்தையாக நீ என்னில் வாழ்கிறே. தாயினும் மேலாய் உங்கள் அன்பு உள்ளதே, தந்தையாக நீ என்னில் வாழ்கிறே. நீரங்கள் நேசதானே, நீரங்கள் நண்பர்தானே, நீரங்கள் நேசதானே, நீரங்கள் நண்பர்தானே, என்றென்றும் உங்கள் நன்மை என்னவென்று சொல்லுவேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டார் என்ற வீடு திருப்பேன்.
உங்கள் வரை நான் காத்திருப்பேன் என் விழியிரண்டால் என்றும் விழித்திருப்பேன் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே என்னை சைனை தேடி வருவார்கள் கனவெல்லாம் என்றும் உண்மையே காண்கிறேன் நினைவெல்லாம் என்றும் உண்மையே சுற்றுவேன் கனவெல்லாம் என்றும் உண்மையே காண்கிறேன் நினைவெல்லாம் என்றும் உண்மையே சுற்றுவேன் நீரின்றி நானும் இல்லை நீதானே எங்கள் இல்லை நீரின்றி நானும் இல்லை நீதானே எங்கள் இல்லை என்றென்றும் எங்கள் நாவல் உண்மையே பாடிடுவேன் உங்களுதை வரை நான் காத்திருப்பேன் என் விழியிரண்டால் என்றும் விழித்திருப்பேன் உங்களுதை வரை நான் காத்திருப்பேன் என் விழியிரண்டால் என்றும் விழித்திருப்பேன் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே என் நேசர் என்னை தேடி வருவார் என்று இந்த ஒளியை இவ்விழாவில் நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம் அல்லவா? இப்பொழுது இந்த அர்த்தமுள்ள 5 கிரிகளை ஏற்றுவதற்காக நம் சிறப்பு விருந்தினர்களை அழைக்கின்றோம். நம் அன்பின் பணியாளர் சபையின் துணை தலைவர் ரோம் அருள் தந்தை சூசை ரத்தினம் அவர்களை இந்நேரத்தில் அன்புடன் அழைக்கின்றோம். அறிவு ஒளி காட்டுவது ஞானம் என்னும் 2ஆம் கிரியை ஏற்ற நம் அன்பிற்குரிய இறை பராமரிப்பு சபையின் மாகாண தலைவர் அருள் தந்தை ஞானராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு ஒளி காட்டுவது தெய்வீகம் என்னும் 3ஆம் கிரியை ஏற்ற நம் சிறப்பு விருந்தினர் பல உயிர்களை இவ்வரை பாதுகாத்து அவர்களுக்கு மறுபிறவி அளித்துக் கொண்டிருக்கும் நம் பாசமிகு டாக்டர் இமானுவேல் அவர்களை இந்நேரம் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு ஒளி காட்டுவது வெற்றி என்னும் திரியை ஏற்ற நம் சிறப்பு விருந்தினர் ஐயா DRR செங்குட்டுவன் தொழிலதிபர் சென்னை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆற்றலும் ஆனந்தமும் வழங்கும் 5ஆம் கிரியை ஏற்ற நம் தொட்டோடலா சிறப்பு பள்ளி இயக்குனர் அருள் தந்தையுடன் நம் செல்ல குழந்தைகள் 5ஆம் கிரியை ஏற்றுவார்கள். தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர்கள் பாராட்டும் நம் தாய்மொழியின் முக்கிய பண்பாடு வரவேற்பது. இங்கு கூடி உள்ள அனைவரையும் வரவேற்க கல்லெறியின் கவி நாயகனும் நம் தொட்டுவிழா உயர் குருமடத்தின் இல்ல அதிபருமான அருள் தந்தை பெரிய நாயகம் அவர்களை இந்நேரத்தில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த பக்கமா சத்தம் கேக்குது, சத்தத்தை காலையில் நல்லா இருக்கீங்களா? உண்மையிலேயே இன்றைக்கு பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க ஆர்வமா சொல்றாங்க. பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனா சொல்ல முடியல, உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க, நல்லா தெரியுது. இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலே நம் தொண்டு நலா சிறப்பு பள்ளியினுடைய 27வது
ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் இல்ல அதிபர் தந்தையாக நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கண் எல்லாம் வல்ல இறைவனை நம் மத்தியிலே இந்த நாள், இந்த நேரம் முழுவதுமாக, இந்த ஆண்டு விழா முழுவதுமாக நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நம் மத்தியில் வரவேற்றிருக்கின்றோம். தொடர்ந்து அவருடைய அருள் ஆசிரியரையும் அவருடைய உடனிருப்பையும் இந்த நாள், இந்த நேரம் முழுவதுமாக நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, இந்த நாளுக்கு பல நாட்களாக தயாரித்து பல்வேறு விதமான நபர்களை அழைக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் எண்ணிய எண்ணத்திற்கு மேலாக இறைவனே இந்த நம் மத்தியில் நம் அன்பின் பணியாளர்கள் சபையின் உதவி தலைமை தந்தையாக இருக்கக்கூடிய பேரருட் தந்தை சூசரத்தினம் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த வளாகத்தின் பல ஆண்டுகளாக அதிபர் தந்தையாகவும் பல ஆண்டுகளாக இந்த இல்லத்தினுடைய நிர்வாக தந்தையாகவும் இருந்து என் இறை பராமரிப்பு மாகாணத்தின் முன்னாள் தலைமை தந்தையாக, மாகாண தந்தையாக இருந்து இன்று உலகளாவிய சபைக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நம்முடைய அன்பு தந்தை அவர்களை நம் மத்தியில் அன்போடு வருக வருக என சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இந்த நாளிலே உண்மையிலேயே நிறைய சிறப்பு விருதுகளை நாம் பெற்றிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்று நம் மத்தியில் சிறப்பாக எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று, மிகப்பெரிய அழைப்பை எல்லாம் நாங்கள் கொடுக்கவில்லை, நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சிறில் இம்மானுவேல் அவர்களை இந்த ஆண்டு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு சிறிய யோசனையோடு வர வேண்டும் என்று ஆசைதான் ஃபாதர். ஆனால் அன்னைக்கு எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன ப்ரோக்ராமா இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என் பிறந்த நாள் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், உண்மையிலேயே இந்த நாளில் அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து தன்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக வெளியிட செல்ல வேண்டி இருந்தது. அதையெல்லாம் தவிர்த்து வைத்துவிட்டு நமக்காக நம்முடைய சிறப்பு குழந்தைகளோடு, செல்ல குழந்தைகளோடு இணைந்து இந்த ஆண்டு விழாவை சிறப்பிக்க நான் கண்டிப்பாக வருவேன் என்று உத்தரவாதம் கொண்டு நம் மத்தியிலே வீட்டிருக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சி இம்மானுவேல் அவர்களை அன்போடு சிரம் தாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக நமக்கு மிகவும் பரிச்சயமாக, நெருக்கமாக நம்முடைய எல்லா தேவைகளிலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய ஐயா டி.ஆர். செங்குட்டுவன் அவர்கள் பல வேளைகளிலே நாம் அவரை அணுகின்ற பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், என்னால் இயன்றதை உங்களுக்கு நான் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த சிறப்பு செல்ல குழந்தைகளுக்கு செய்வது எனக்கு உண்மையிலே உள்ளார்ந்த மகிழ்ச்சி தருகிறது என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நமக்கு நிறைய உதவிகளை செய்து நம் மத்தியிலே வீற்றிருக்கின்ற ஐயா டி.ஆர். செங்குட்டுவன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் இந்த 27வது ஆண்டு விழாவிற்கு வருக வருக என சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றேன். மேலுமாக இந்த நாளில் சிறப்பாக எல்லாவற்றையும் எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய டொம் குவனல்லா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் தந்தை அருட்தந்தை அற்புதராஜ் மற்றும் உதவி இயக்குனர் தந்தை அருட்தந்தை ஆரோக்கிய வில்லியம், நிர்வாக தந்தை அருட்தந்தை கப்ரியேல் மற்றும் அவரோடு இணைந்து தோள் கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு நிறைந்த இருபால் ஆசிரியை பெருமக்களையும், இன்னும் சிறப்பாக எல்லா விதத்திலும் உதவி கொண்டிருக்கின்ற எங்கள் உடன் பணியாளர்கள் அனைவரையும் இந்த ஆண்டு விழாவிற்கு, 27வது ஆண்டு விழாவிற்கு வருக வருக என அன்போடு சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக பிள்ளைகளை சிறப்பாக கடந்த ஆண்டு முழுவதுமாக எம் டொம் குவனல்லா சிறப்பு பள்ளிக்கு தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதிலும் அவர்களோடு வந்து எல்லா விதமான நிகழ்வுகளில் பங்கேற்பதிலும் பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களாகிய உங்களை இந்த நாளில் கண்டிப்பாக 27வது ஆண்டு விழாவிற்கு உண்மையிலேயே பேருமகிழ்ச்சியோடும் பேருவகையோடும் வருக வருக என அன்போடு சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்னும் இந்த நாளில் நம்மோடு இணைந்திருக்கின்ற அனைத்து உபகாரிகளையும், நல்ல உள்ளங்களையும், மேலும் இந்த நாளில் நல்லபடியாக நடைபெற எல்லா விதமான வெளி உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும், ஆதரவாளர்களையும் அன்போடு வரவேற்று அனைவரையும் மீண்டுமாக வருக வருக என வரவேற்று இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். அவருடைய வாணியில் அன்பாக வரவேற்ற அருள் தந்தை அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். விழாக்கு வந்த உங்க எல்லாருமே நம்மளுடைய இல்ல அதிபர் வரவேற்றாங்க. நம்ம செல்ல குழந்தைகள் சார்பாக நம்மளுடைய தமிழருடைய கலாச்சார பரதநாட்டியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வரவேற்க என் செல்ல குழந்தைகள் இந்நேரத்தில் வருகிறார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டுகளுடன் அன்புடன் வரவேற்கின்றோம். அதற்கு முன்பாக வரவேற்பில் ஒரு நபரை, முக்கியமான நபரை நான் விட்டுவிட்டேன். என்ன ஓட்டத்தில் அவர் இல்லை என்றாலும் இதே ஓட்டத்தில் கண்டிப்பாக கலந்திருக்கின்ற
நம்முடைய இறை பராமரிப்பு மாகாணத்தின் தலைமை தந்தை அருட்தந்தை ஞானராஜ் அவர்கள் நம் மத்தியிலே சிறப்பாக இருந்தார். பல வேளைகள் இருக்கிறது, எல்லாவற்றிலும் நான் வந்தே தீருவேன் என்று சொல்லி நம் மத்தியிலே இருக்கின்ற அருட்தந்தை பேரருட்தந்தை ஞானராஜ் அவர்களை இந்த 27வது ஆண்டு விழாவிற்கு சிறம் தாழ்த்தி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். வரவேற்ற சபைதனிலே நாட்டியமாட வந்தோம். மூவொரு இறையின் நாமத்தை புகழ்கின்றோம். மூவாகி முதலான தேவனையை போற்றுகின்றோம். வருக வருக சபையோரே, வாழ்க வாழ்க தலைவர்களே. வரவேற்ற சபைதனிலே நாட்டியமாட வந்தோம். மூவொரு இறையின் நாமத்தை புகழ்கின்றோம். ஒளி கொடுக்கும் மகனவனாய் பகல் போற்ற வாழ்ந்து வரும் சான்றோரே. பாருங்கும் ஒளி கொடுக்கும் பகலவனாய் பகல் போற்ற வாழ்ந்து வரும் சான்றோரே. மின்னி மின்னி அழகு சேர்க்கும் விண்மீனாய் இன்பம் தந்து அமர்ந்திருக்கும் பெரியோரே. மின்னி மின்னி அழகு சேர்க்கும் விண்மீனாய் இன்பம் தந்து அமர்ந்திருக்கும் பெரியோரே. மகான் மலரல நாதம் இசைத்து அபிநயத்துடனே அழைக்கின்றோம். வருக வருக. வரவேற்ற சபைதனிலே நாட்டியமாட வந்தோம். மூவொரு இறையின் நாமத்தை புகழ்கின்றோம். மூவாகி முதலான தேவனையை போற்றுகின்றோம். வருக வருக சபையோரே, வாழ்க வாழ்க தலைவர்களே. வரவேற்ற சபைதனிலே நாட்டியமாட வந்தோம். மூவொரு இறையின் நாமத்தை புகழ்கின்றோம். நடனமாடிய செல்ல குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். ஓ அதுவா, ஆனுவல் டே வருதுன்னு சொன்னாங்கல்ல, அதான் சாட் ஜிபிடில என்ன காஸ்டியூம் போல என்ன ட்ரெஸ் போலன்னு தேடி. நான் எதை பத்தி கேக்குறேன், நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நீ எதை பத்தி கேட்குற? நான் ஆனுவல் டேக்கு கான்செப்ட் யோசிச்சீங்களான்னு கேட்டேன். ஓ நீ அதை பத்தி கேட்கியா? ஆமா மீனா, ஆனுவல் டேக்கு ஒரு கான்செப்ட் யோசிச்சேன். அதை பத்தி வேணா டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓ பண்ணலாமே. இந்த வருஷத்தோட ஆனுவல் டேயோட தலைப்பு பயணங்கள், மனிதமும் இயற்கையும். இயற்கைக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மனிதனுக்கும் பயணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இயற்கைக்கும் பயணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இல்ல, இருக்கு மீனா. எப்படி ஒரு தாயின் கருவுல ஒரு குழந்தை கருவுல இருந்து கல்லறை வரைக்கும் நிறைய உணர்ச்சிகளோட அழுகு, சோகம், மகிழ்ச்சி, துக்கம், இப்படி எல்லா உணர்வுகளோடும் பயணிக்குதோ, அதே மாதிரி இந்த பூமி தாயின் மடியில இருந்து ஒரு விதையா முளைச்சு நிறைய பூக்கள் பூத்து மரமா விருட்சமாகி அதோட உணர்வுகளை அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அது பயணமா போகுது இல்லையா? அப்ப ஏன் சம்பந்தம் இல்லை? மிஸ், நீங்க சொல்றது எனக்கு புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? மீனா, இன்னும் குழந்தை மாதிரியே கேள்வி கேட்கிறியே. உனக்கு சொன்னா புரியாது. உன்னை நேரம் அந்த பூந்தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன் வா. நாம இப்போ எல்லாரும் ஒரு பயணம் போகலாமா? பயணமா? போகலாமே. எல்லாரும் பயணம்னு சொல்றீங்களா? எல்லாரும் பயணங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பயணம்
சொல்லுங்க. அதை கேட்கத்தான் ஆசை. புல்விரியும் ஆசை. அதை கேட்கத்தான் ஆசை. இந்த பூக்களுக்கு இப்ப பரிசு வழங்க நம் சிறப்பு விருந்தினர் வீசும் தென்றலாய் அனைவரின் உள்ளத்திலும் இடம்பெற்ற அன்பின் பணியாளராய் அரியலூர் மண்ணில் அவதரித்த முதல் இந்தியனாய் தமிழனாய் அன்பின் பணியாளர் சபையின் துணை தலைவராய் பணி செய்து வரும் எம் அன்பு தந்தை சுசி ரத்தினமே உம்மை பெருமையோடு வணங்குகின்றோம், மகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். இத்தருணத்தில் அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு எல்லாம் தெரிந்தவங்கலாம் இந்த பிள்ளைகள் தான் அதிகமாக தெரியும், அதனால அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க.
முதல்ல எனக்கு இது என்னுடைய சொந்த வீட்டிற்கு வருகிற ஒரு அனுபவம். ஏனென்றால் இதை முதலாக இந்த ஆனுவல் டே கொண்டாடிய போது இதை நாங்கள் தான் கொண்டாடணும். முதல் முறையாக ஏறக்குறைய 18 வருடங்கள் நான் இந்த ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிறேன். 18 வருடங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தேன். இப்போது ஒரு 8 ஆண்டுகளாக எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை. இந்த பயணங்கள் என்ற தலைப்பை கொடுத்திருக்காங்க. பயணங்களில் மனிதனும் இயற்கையும் என்று நானும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னால் செல்ல முடியவில்லை. இன்றைய தினம் பயணம் மேற்கொள்வது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த பயணத்தை நாம் எவ்வாறாக மேற்கொள்கிறோம், இந்த பூமியை நாம் எவ்வாறு கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு இயற்கையோடு எப்படி கைகோர்த்து செல்வது என்பதை பற்றி அழகாக இப்பொழுது தத்துவமாக உங்களுடைய சிறப்பு குழந்தைகள் ஆசிரியர் பெருமக்களோடு சேர்ந்து இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி, இந்த உலகை படைத்தது யார்? யார் இந்த உலகத்தை படைத்தாங்க? கடவுளை கூகுள் படைத்தாரா? கடவுள் படைத்தார். வெரி குட். இந்த உலகை கடவுள் படைத்தார். அதான் படைப்பின் சிகரமாக மனிதரை படைக்கிறார். இந்த இயற்கை, மலை, காடுகள், வானம், பூமி எல்லாவற்றையும் நாம் கையாள்வதற்காக அதை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய எத்தனை பருவநிலைகள் இருக்கிறது? எத்தனை பருவநிலைகள்? இப்ப பெற்றோர்களை கேட்போம், எத்தனை பருவநிலைகள் இருக்கிறது? என்னென்ன காலங்கள் இருக்கிறது? புரியல. சஸ்பென்ஸ். இவங்க சஸ்பென்ஸ் சொல்றாங்க. அதாவது சங்ககால இலக்கியங்களிலும் சரி, இந்த மனிதன் எப்படி இந்த 4 காலங்களோடு சேர்ந்து பயணித்தான் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கையை பற்றி பார்க்கிற போது இந்த இயற்கை இன்றைய தினம் அழுது கொண்டிருக்கிறது, கதறி கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். சிறப்பாக ஒரு முக்கியமான மனிதரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இயற்கை பற்றி பேசுகிற போது புனித அசிசியார் என்ற ஒரு பெரிய மாமனிதர் இருந்தார். அவர் இயற்கையினுடைய பாதுகாவலராகவும் கால்நடைகளுடைய பாதுகாவலராகவும் இயற்கையை எப்படி போற்றி பாதுகாத்தார். கடவுளை ஒரு இயற்கையை போற்றி பாதுகாப்பவராக இருந்ததோடு அவர் சொல்கிறார், கடவுளே உன்னை நான் போற்றுகிறேன். ஏனென்றால் இந்த உலகிலே இருக்கிற இயற்கை செல்வங்கள், இங்கே இருக்கிற பறவை இனங்கள், இயற்கைகள் எல்லாமே உன்னை புகழ்ந்து துதிபாடிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்றால் சகோதர சகோதரியாக இந்த இயற்கையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். எவ்வாறாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை அரவணைக்கிறாரோ அதை போன்று நாம் இந்த இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சபையிலே இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிற தந்தை குணல்லா அடிக்கடி சொல்வார், நாம் பயிற்றுவிக்கிற இந்த இடத்திலே இந்த கிளைமேட், அதாவது இந்த சூழல் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். அடுத்தது அவர் ஏர் குவாலிட்டியை பற்றி சொல்வார். இந்த காற்று இந்த மாசுபடாமல் இருக்க வேண்டும். இந்த வளாகத்தை நீங்கள் பார்க்கிற போது ஏறக்குறைய இது 27-28 ஆண்டுகளை பார்க்கிறோம். இந்த வளாகத்திற்கு உள்ளே வருகிற போது ஒரு ரம்மியமான ஒரு சூழல். அதன் இந்த குணல்ய சபையிலே நாங்கள் நடத்துகின்ற எல்லா இடங்களிலும் இல்லங்களிலும் பார்க்கிற போது இந்த ஒரு சூழல் நிலவ வேண்டும். அவர் இந்த இயற்கை சூழலை பற்றி சொல்கிற போது நாமும் ஒருவரோடு எப்படி நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த இல்லத்திற்கு வருவர்கள் எப்பொழுதும் ஒரு புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு இந்த சுற்றுப்புற சூழலோடு இணைந்து இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்வார். இதோ இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஒரு சவாலை எடுத்துக்கொள்வோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே சிறப்பாக பல்வேறு மாசு கட்டுப்பாடுகள், பொல்யூஷன் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, இதில் பல்வேறு சூழல்களால் இந்த உலகம் கொஞ்சமாக இந்த சபையின் சார்பாக
உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன எடுக்காம கை என்ன கை பெல்ட் போட்டிருக்கீங்க? வீட்ல உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது கை கலப்பு ஆயிடுச்சா இல்ல? எனக்கு அண்ணனுக்கும் கை கலப்புனா என் கையில கட்டு இருக்கும். அது என்னமோ correct. அப்ப எனக்கு கை இப்படி ஆயிடுச்சு. ஆனுவல் டே ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எனக்கு தான் கை இப்படி ஆயிடுச்சு. அப்படி என்ன பிராக்டிஸ் பண்ணீங்க? அதை நீயே பாரு, நான் என் வாயால சொன்னா நம்ப மாட்டேன். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? குருவி கந்த வானத்துல பட்டிருக்க விரிக்க சொல்லி தரணுமா? குருவி கந்த வானத்துல பட்டிருக்க விரிக்க சொல்லி தரணுமா? விட்டு விட்டு விரிஞ்சிருக்கும் பூக்குள்ள சுட்டும் தேவ வண்டுகளுக்கு காட்டணுமா? பறவை போலவே எங்கும் பறக்கும் மனசெல்லாம், ஒரு பறவை போலவே பறக்கும் மனசெல்லாம் கூட்டு குலுங்குதே. குருவி கந்த வானத்துல பட்டிருக்க விரிக்க சொல்லி தரணுமா? விட்டு விட்டு விரிஞ்சிருக்கும் பூக்குள்ள சுட்டும் தேவ வண்டுகளுக்கு காட்டணுமா? பறவை போலவே எங்கும் பறக்கும் மனசெல்லாம், ஒரு பறவை போலவே பறக்கும் மனசெல்லாம் கூட்டு குலுங்குதே. டிங்கடா டிங்கடாண்ட டிங்கடா 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 டிங்கடாண்ட டிங்கடா 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 டிங்கடாண்ட டிங்கடா 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 டிங்கடாண்ட டிங்கடா டிங்கடா. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மள்ள கட்டி ஆட்டம் போட்டோமே. பசி வந்தால் குருவி முட்ட, கண்ணுக்கு தேவம் கொட்ட, பறிப்போமே சார தட்ட, புழுதிதான் நம்ம கட்ட, புழுதிதான் நம்ம கட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. என்ன மீனா, ஓகே தானே? எப்படி இருந்துச்சு இந்த சம்மர் ஸ்பெஷல்? இவ்வளவு அழகா
சந்தோஷமா நடனம் ஆடின இந்த பூக்களுக்கு வெறுமனை அனுப்ப முடியுமா? இந்த பூக்களுக்கு பரிசுகளை வழங்க நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் இம்மானுவேல் குளோபல் ஹாஸ்பிட்டல் சோழிங்கநல்லூர் அவர்களை இந்நேரத்தில் அன்புடன் அழைக்கின்றோம். மரபணு மற்றும் இருதய அறுவை சிகிச்சையின் நிபுணர், பல உயிர்களை காப்பாத்திட்டு அவங்கள முடியாது அப்படின்னு கைவிட்டவங்கள கூட இவரு காப்பாத்தி இருக்காரு. இந்த நேரத்துல அவர் நல்ல ஆயுளுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சிறப்பா பிரேயர் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த நாள். இங்க அழைத்த பங்கு தந்தை நம்ம தந்தையர் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. நாங்கள் இது வரைக்கும் தியேட்டரில், ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அந்த குழந்தைய வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டு அதை அறிவுரை சொல்லி அனுப்பி இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க எனக்கு. அதாவது வந்து நாங்கள் வந்து ஒரு குழந்தைய தான் பார்ப்போம். ஆனால் இத்தனை குழந்தையும் மாட்டு வைக்கிறதுல இங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப வல்லவர்களாக இருக்காங்க. உண்மையில சொல்கிறேன், அது ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் இந்த டீச்சரும் இந்த குழந்தைங்க எல்லாரையும் ஒன்றிணைத்து இவங்க அனைவரையும் ஒரு இடத்துல வச்சு அவங்கள வந்து அழகாக வழி நடத்துறது நம்ம குருமார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு பரிச்சயமானது முதல்ல வந்து ஃபாதர் ஞான்ராஜ் அவங்க தான். அதே மாதிரி ஃபாதர் புதுராஜ், ஃபாதர் சோசைராஜ், அப்புறம் ஃபாதர் ரோம்லேருந்து வந்திருக்கவங்க ஃபாதர். நம்ம எங்க போறது தெரியுமா? அடுத்து மழை தானே. யார்பா இருக்கீங்க மீனா? என்ன அடுத்து அவங்க சிப்பி சொல்லிட்டீங்க? நான் சொன்னேன். ஐயோ இந்த மழை வேறயா? நசனே இந்த மழைனால எனக்கு பிடிக்காது தெரியுமா? ஏன் அடுத்து அவங்க அப்படி சொல்றீங்க? மழைனா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மழையில நனையிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நீயே கொடை பிடிச்சிருக்க, கொடையை தூக்கி போடு. ஓகே. என்னோட மேலச்சத்தம் எங்க என்னோட சின்னத்தனம் எங்க என்னோட சொல்லாமல் வந்தது போல் இல்லாமல் போவாயோ அப்பா
சிரிக்குது சாரல் அடிக்குது இதயம் பறக்குது மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது சாரல் அடிக்கிறதே என்னை நீராடிய மிச்ச துளிகள் நதியாய் போகிறது மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது சாரல் அடிக்குது இதயம் பறக்குது நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும் வானவில் பொழியே நாளை காயட்டும் மழையில் துளி போல என் மார்பில் உன் மீது மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது நானே நானே சின்னிகம் முட்ட முட்ட பொன்னிந்த வெட்ட வெட்ட பூவானம் பொத்தும் கொண்டது பன்னீரை மூட்டை கட்டி பின்னீலை கொட்டச் சொல்லி விண்ணின்ற ஆணையிட்டது நீ கத்தின் தரைகளில் பாய்ந்தாட போகின்றேன் காயச்சில்லகளை அடிமடியில் சேமித்தேன் நீ கத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமித்தேன் ஜில் 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 மசலாம் ஜில் நன்னாரே 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 விண்மேகம் விண்மேகம் முட்ட பொன்னின்னல் வெட்ட வெட்ட பூவானம் பொத்தும் கொண்டது இந்த பூக்கள் எல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியா இந்த மழையில நடனம் ஆடினாங்க. நம்மளையும் மகிழ்ச்சியில அப்படியே நனைய வச்சுட்டாங்க இல்லையா? இவங்களை நம்ம இப்ப மகிழ்விக்க வேண்டாமா? இந்நேரத்தில் இவர்களை மகிழ்விக்க நம் சிறப்பு விருந்தினர் திரு டிஆர்ஆர் செங்குட்டுவன் ஐயா தொழில் அதிபர் அவர்களை இந்நேரத்தில் அன்புடன் அழைக்கின்றோம். ஐயாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள். நம்ம செல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது வேணும், ஐயா பண்றீங்களா? கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகம் சொல்லிக்காம நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் தின விழா ஆகட்டும், இன்னைக்கு நடைபெற ஆண்டு விழாக்கு ஆகட்டும், இன்முகத்தோட நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இந்நேரத்தில் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா. மேலும் ஆசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சிறப்பு பள்ளியில் நான் என்னை வருகை தர படித்தமைக்கு நான் முதலிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை பெருமக்களை, மனிதநேயத்தை போற்றி இவ்வளவு அழகான ஒரு நிலைமையை 18 ஆண்டு காலம் இங்கே வந்து கடமையை செய்தேன் என்று சொல்லிவிட்டு இன்று அந்த ஆண்டு நான் வந்திருக்கிறேன் என்று நம்முடைய அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள். அதே போல இந்த பள்ளியை நிர்வகிக்க அருட்தந்தையாகட்டும், பள்ளி ஆசிரியர்களாகட்டும் உண்மையிலே பெருமைக்குரியவர்கள். ஏனென்று சொன்னால், செல்லிடத்து காப்பான் சிறங்காப்பான் அவ்விடத்து காக்கின் என் காவாக்கால் என் என்று சொல்வான் வள்ளுவர். கோபத்தை செல்லுபடியாகிற இடத்தில் கட்டுப்படுத்த வேண்டும், ஆகாத இடத்தில் அதை காட்டி என்ன பயன் என்று வள்ளுவர் பேராசிரியர் சொல்லுவார்.
அந்த நிலையை விட ஒரு படி மேலே போய் பூமியை விட பொறுமையை காத்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த நடனத்தையும் கல்வியையும் போதிக்கின்ற அந்த பொறுமையை பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகள். தேவையான தண்ணீரை கூட நீ சேமிப்பது கூட பெரிய விடயம் அல்ல. உன்னோட இருக்கிற அந்த மாடுகளுக்கோ மரங்களுக்கோ பட்சிகளுக்கோ அந்த தண்ணீரை சேமிக்காமல் இருந்தால் அது எவ்வளவு கேவலமாக அடுத்த மட்டும் போய் கேட்டீங்கன்னா அதை விட கேவலம் வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். தொன்குணல்லா சிறப்பு பள்ளி மற்றும் இல்லம் ஆண்டறிக்கை 2025-26. உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதர்களிடம் காட்டும் அன்புதான். அன்பை அருவியாகவும் கருணையை கடலாகவும் கொண்டதுதான் தொன்குணல்லா சிறப்பு பள்ளி. இப்பள்ளி அன்பின் அன்னையாய் பல 100 குழந்தைகளை சுமக்கும் திண்ணையாய் விளங்குகின்றது. என் பள்ளியை பற்றி வர்ணிக்க வரிகள் இல்லை. அன்பினை பகிர்வதில் என் பள்ளி அவ்வப்போது வந்து போகும் வானவில் அல்ல, என்றும் நிலையாய் நிலைத்திருக்கும் அந்த வானம் போன்றது. இந்த அழகிய பூந்தோட்டம் இம்மண்ணில் மலர அன்பை அடித்தளமிட்டவர் எம் அன்பு புனிதர் don லூயிஸ் குவனல்லா என்பதில் பெருமிதம் அடைகின்றோம். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் மாற்றம் காண, ஆதரவற்றோரை அரவணைக்க, ஏழைகள் மற்றும் கைவிடப்பட்டோரை ஏற்றுக்கொள்ள, நோயாளிகளை அணைக்க, சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை இரு கரம் கொண்டு அன்பு செய்ய, எனக்கென்று யாருமே இல்லையே என்பவர்களுக்கு இதோ நான் இருக்கின்றேன் என இவ்வாழ்வு பணிக்கும் சேவைக்கும் சொந்தக்காரர் நம் அன்பு தந்தை புனித லூயிஸ் குவனல்லா. இவரின் பெயரில் நம் பள்ளி அமைந்தது நாம் பெற்ற பேரு. நம் பள்ளியானது 1999ஆம் ஆண்டு புனித குவனல்லாவின் பிறப்பு நாளான டிசம்பர் 19ஆம் தேதி துவங்கப்பட்டது. இது நம் பள்ளிக்கு 27வது ஆண்டாகும். ஆண்டவர் அளித்த சிறந்த பரிசு அன்புதான். அதை பெற்றாலும் கொடுத்தாலும் மகிழ்ச்சியே. ஏனெனில் ஈரை அன்பு அழகானது, இனிமையானது, நிலையானது. அது எல்லோருக்கும் சமமானது. அதை தான் நம் பள்ளி செய்து வருகிறது. இவ்வாண்டில் நம் செல்ல குழந்தைகள் அன்றாட வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களையும், நம் பள்ளியில் அவர்கள் நாள்தோறும் பயிலும் பாட திட்டங்களையும், அதன் பயனாக அவர்கள் பெற்ற பரிசுகளையும் இப்பொழுது உங்கள் பார்வைக்கு. இந்த அழகிய ஆண்டில் நம் குவனல்லிய இறை பராமரிப்பு மாகாண தலைவராக அருட்பணி ஞானராஜ் அவர்களும், நம் தொன் குவனல்லா உயர் குருமட இல்ல அதிபராக அருட்பணி பெரியநாயகம் அவர்களும், தொன் குவனல்லா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் மற்றும் முதல்வராக அருட்தந்தை அற்புதராஜ் அவர்களும், உதவி இயக்குனர் மற்றும் இல்லத்தின் இயக்குனராக அருட்தந்தை ஆரோக்கிய வில்லியம் அவர்களும், பொருளாளராக அருட்தந்தை கபிரியல் அவர்களும் புதியதாக பொறுப்பேற்று பணியாற்றி வருகின்றனர். ஆசிரியர்கள் விவரம்: எம் பள்ளியில் இயன்முறை பயிற்சியாளர் திருமதி எழிலரசி, அலுவலக செயலர் திருமதி நான்சி, செவிலியர் செல்வி ஜனனி, சிறப்பு ஆசிரியர்கள் எழிலரசு, திருமதி தீபாதேவி, திரு நாராயணசாமி, திருமதி யோகலட்சுமி, திருமதி மீனா, திருமதி கனகா, தொழிற்கல்வி ஆசிரியர்கள் திருமதி லீமா ரோஸ்லின், திருமதி அனிதா, உதவி ஆசிரியர்கள் திருமதி சாந்தி, திருமதி சுமதி, உணவு சமைப்பவர்கள் திருமதி செல்வி, திருமதி லிலி புஷ்பம், இதர ஒத்துழைப்பாளர்கள் திருமதி வனிதா, திருமதி பூங்கொடி, திருமதி நிர்மலா, திருமதி அமுதா, இல்ல காப்பாளர் செல்வன் சந்தோஷ், வாயின் காப்பாளர்கள்
செல்வன் போஸ்கோ மற்றும் செல்வன் பார்த்திபன், ஓட்டுநர் திரு தியாகி, ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் என மொத்தம் 23 நபர்கள் நம் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக பணியாற்றுகின்றனர். நம் பள்ளி மற்றும் இல்லத்தின் குழந்தை செல்வங்களின் விவரம்: மாணவர்கள் 90 பேர், மாணவிகள் 20 பேர், மொத்தம் 110 நபர்கள் உள்ளனர். வகுப்புகளின் விவரம்: பிரைமரி 1, பிரைமரி 2, பிரைமரி 3, pre-vocational 1, pre-vocational 2, custodial care, vocational 1, vocational 2, vocational 3, vocational 4. பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஒழுக்கத்தையும் அறிவையும் புகுட்டுவதில் அதிக பங்கு வகிப்பது பள்ளி. நம் செல்ல குழந்தைகளுக்கு கல்வி மட்டும் அல்லாமல் பல உன்னத செயல்களையும் நம் பள்ளி தினமும் அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் தினசரி வாழ்வியல் செயல்பாட்டு திறன்களுடன் பல்வேறு பாடம் சாரா செயல்பாடுகளும் அடங்கும். தினசரி செயல்பாடுகளாக வழங்கப்படுபவை காலை ஜெபம், யோகா, சிறப்பு கல்வி, இயன்முறை பயிற்சி, செயல்முறை பயிற்சி, தொழிற்கல்வி, உட்புற விளையாட்டு, வெளி விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி, இடைவேளை சிற்றுண்டி, பிள்ளைகளுக்கான அறுசுவையுடன் கூடிய மதிய உணவை தினந்தோறும் நம் பள்ளியின் சமையலர்கள் தயாரித்து வழங்குகின்றனர். மதிய உணவு 2024-25 சென்ற ஆண்டு உள்ளடங்கிய கல்வி திட்டத்தின் மூலம் செல்ல குழந்தைகள் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை எழுதி 5 பேர் தேர்ச்சி பெற்று அதில் ஒருவர் தனியார் வேலையிலும் மேலும் 4 செல்ல குழந்தைகள் 16ஆம் வகுப்பும் படிக்கின்றனர். அதுபோல் 2025-26 இவ்வாண்டும் நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் செல்ல குழந்தைகள் 12 பேர் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை எழுதி முடித்தனர் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சென்ற ஆண்டின் தொடர்ச்சியாக தொழிற்பயிற்சியில் புதியதாக செய்யப்பட்ட பொருட்கள் உங்கள் பார்வைக்கு. வாரந்தோறும் அளிக்கப்படும் பயிற்சிகள்: ஜும்பா நடன பயிற்சி, உடல் பரிசோதனை, மாதந்தோறும் நிகழும் நிகழ்வுகள்: காண்போம் கற்போம், சினிமா, மருத்துவ முகாம் செல்ல குழந்தைகளின் உடல் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு மருத்துவமனைகளுடன் சேர்த்து பலவிதமான மருத்துவ முகாம் மாதந்தோறும் நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக பீபெல் மருத்துவமனை, ஏசிஎஸ் மருத்துவமனை, சவிதா மருத்துவமனை, மெரிடியன் மருத்துவமனை, ஜிஎம் பல் மருத்துவமனை மருத்துவமனைகளில் உள்ள சிறப்பு மருத்துவர்கள் நம் செல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கி வருகின்றனர். என் பள்ளியில் கொண்டாட்டங்கள் கொடுக்கின்றது. இவ்விழாக்களில் பங்கேற்கும் பொழுது நம் செல்ல குழந்தைகள் அளவில்லா மகிழ்ச்சியை பெறுகின்றனர். அவ்வாறு நம் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற பல்வேறு விழாக்கள் ஆவன: ஓணம், சுதந்திர தினம், ஆசிரியர் தினம், கலர்ஸ் டே, மென்ஸ் டே, ஃபுட் டே, குழந்தைகள் தினம், தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல், கொடையாளர்கள் தினம், ஆண்டு விழா. செல்ல குழந்தைகளின் பிறந்த நாள் கொண்டாட்டம். நம் பள்ளியில் பயிலும் செல்ல குழந்தைகளின் பிறந்த நாளை அவர்களின் பெற்றோர்கள் நம் பள்ளியில் பயிலும் செல்ல குழந்தைகளுக்கு சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு அளித்து கொண்டாடுகின்றனர். மேலும் கொடையாளர்கள் தின விழா மற்றும் பிறந்த நாள் விழா நம்
பள்ளிக்கு உதவி செய்யும் கொடையாளர்கள் தங்களின் திருமண விழா மற்றும் பிறந்த நாள் விழாக்களில் நம் செல்ல குழந்தைகளுக்கு உணவளித்து அவ்விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். கல்லூரி மாணவர்களுக்கான கருத்தரங்கு. நம் செல்ல குழந்தைகளை பற்றியும் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் பாடத்திட்டங்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவியர்கள் ஆண்டுதோறும் நம் பள்ளிக்கு வருகை தருவதுண்டு. இவ்வாண்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சைக்காலஜி ஸ்டூடெண்ட், சவிதா காலேஜ், தமிழ்நாடு ஹெல்த் நர்சிங் ஸ்டூடெண்ட், மகரிஷி வித்யா மாங்காடு, செயின்ட் ஜோசப் ஸ்கூல் பூந்தமல்லி. விழிப்புணர்வு தினங்கள். விழிப்புணர்வு நம் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும். அந்த விழிப்புணர்வையும் நம் செல்ல குழந்தைகள் மூலம் நம் பள்ளியில் தெரியப்படுத்துகின்றோம். இவ்வாண்டு யோகா தினம், விளையாட்டு தினம். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உன் இலக்கை யாராலும் தடுக்க முடியாது என்ற விருது வாக்கோடு அவர்களது விளையாட்டு திறன் மற்றும் கலைத்திறனை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் இல்லை, உலகை மாற்றும் திறனாளிகள் என்ற வாக்கிற்கிணங்க நம் பள்ளியில் கொண்டாடப்படும் விழாக்களில் மிகவும் தனித்துவமும் சீரும் சிறப்பும் வாய்ந்தது உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். இவ்விழாவில் நம் பள்ளியில் பயிலும் செல்ல குழந்தைகள் மட்டும் மகிழ்விக்காமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களில் உள்ள 21 சிறப்பு பள்ளிகளில் இருந்து சுமார் 350க்கு மேற்பட்ட செல்ல குழந்தைகளோடும் அவர்களின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களையும் வரவழைத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தியதோடு அல்லாமல் அனைத்து பள்ளிகளுக்கும் நினைவு பரிசாக கேடயம் மற்றும் பெடஸ்டல் பேட் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற செல்ல குழந்தைகளுக்கு வெற்றி கோப்பைகளும் பங்கேற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் பிளேட், போர்வை மற்றும் ஆசிரியர்களுக்கு லஞ்ச் பேக் பரிசாக வழங்கப்பட்டு அன்பின் விருந்தோடு முடிவுற்றது. மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மொரிசியஸ் நாட்டின் அமைச்சர் மாண்புமிகு நரசிங்கராஜன் கலந்து கொண்டு நம் செல்ல குழந்தைகளின் திறமைகளை கண்டு வியந்து மகிழ்ந்து பாராட்டினார். நம் பள்ளி மென்மேலும் சிகரத்தை நோக்கி செல்லவும் நம் செல்ல குழந்தைகளின் வாழ்வில் தரத்தை பல்வேறு விதங்களில் உயர்த்தவும் பலவித கூட்டங்கள் நடைபெற்றன. அவ்வாறானவை ஆசிரியர்கள் கூட்டம், பெற்றோர் கழக உறுப்பினர்கள் கூட்டம், பெற்றோர்கள் கூட்டம், அரசு அதிகாரிகள் வருகை, மாற்றுத்திறனாளிகள் நல மாநில ஆணையர் திருமதி லட்சுமி IAS அவர்களின் வருகை, திருமதி அம்பிகா சண்முகம் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், திருவள்ளூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு குமார் அவர்கள் வருகை, நம் பள்ளியின் முயற்சிகளும் சாதனைகளும், தேசிய அளவில் சிறப்பு ஒலிம்பிக் பாரத் நடத்திய கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் நம் மாணவர் தமிழ் 3ஆம் பரிசையும், தேசிய அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் மாணவர் அமித் 3ஆம் பரிசையும், அதே அளவில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசையும், கால்பந்து போட்டியில் 2ஆம் பரிசையும், மாவட்ட அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதல் போட்டியில் மாணவர் கார்த்திக் 3ஆம் பரிசையும், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மாணவர் ஷெரின் 3ஆம் பரிசையும், குழு விளையாட்டு பந்து எறிதல் போட்டியில் நம் பள்ளி முதல் பரிசையும் பெற்றது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்லூரி மாணவர்களுக்கான கருத்தரங்கு. திட்டங்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவியர்கள் ஆண்டுதோறும் பள்ளிக்கு வருகை தருகின்றனர். இவ்வாண்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சைக்காலஜி ஸ்டூடெண்ட், சவிதா காலேஜ், தமிழ்நாடு ஹெல்த் நர்சிங் ஸ்டூடெண்ட்,
மகரிஷி வித்யாலயா, செயின்ட் ஜோசப் பூந்தமல்லி. விழிப்புணர்வு தினங்கள். விழிப்புணர்வு நம் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும். இந்த விழிப்புணர்வையும் நம் செல்ல குழந்தைகள் மூலம் நம் பள்ளியில் தெரியப்படுத்துகின்றோம். இவ்வாண்டு யோகா தினம், பிசியோதெரபி தினம், டவுன் சிண்ட்ரோம் தினம், வாக்குப்பதிவு விழிப்புணர்வு தினம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது பொன்மொழி. எம் செல்ல குழந்தைகளின் சிரிப்பில் நாங்கள் நல் மனிதர்களை காண்கின்றோம் என்பது புதுமொழி. ஆம், எம் செல்ல குழந்தைகள் தினந்தோறும் வகுப்பறையில் கல்வித்திறனை மேம்படுத்த கற்றல் உபகரணங்கள், யூனிஃபார்ம், டெலிவிஷன், ஸ்மார்ட் டிவி, வால் பேன், டோர் மேட் மிஷின், டெய்லரிங் மிஷின், ஜெராக்ஸ் மிஷின் மற்றும் மளிகை பொருட்கள், வாரந்தோறும் காய்கறி மற்றும் மாதந்தோறும் அரிசி, அடாப்ஷன் சில்ட்ரன், கோனெல்லா இல்லம். நம் கோனெல்லா இல்லத்தின் தினசரி நிகழ்வுகள் உங்கள் பார்வைக்கு. நம் செல்ல குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவியாகவும் ஆடி வேராகவும் இருப்பவர்கள் அன்பின் பணியாளர் சபை, பங்கு தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் அருள் சகோதரர்கள், குவனலிய பொது நிலையினர் மற்றும் இளைஞர்கள், கொடையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உடன் ஒத்துழைப்பாளர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகளின் செயல்பாடுகளை அழகாக புகைப்படம் எடுக்க உதவும் திரு வினோத் மற்றும் சங்கீத், பிள்ளைகளின் முக்கிய நிகழ்வுகளை உலகறிய செய்யும் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் 18 செய்தி தொகுப்பாளர் அனைவர்களுக்கும் நன்றிகள். வாழ்வளிக்கும் கரங்களாக உதவுதல். ஒரு குழந்தைக்கு உதவுதல், ஆண்டுக்கு ஒரு முறை உணவு அளிக்கும் திட்டம், செல்ல குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருதல், உங்கள் பொன்னான நேரத்தை எம் பிள்ளைகளோடு சேர்ந்து செலவிடுதல். மேலும் இத்தருணத்தில் என் செல்ல குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் இதுவரை உதவிய நல்ல உள்ளங்களுக்கும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் செல்ல குழந்தைகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை எங்கள் பள்ளி மற்றும் இல்லத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மீனா, என்ன ஆச்சு? ஒரே சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லை அனிதா மிஸ். நான் ஒரு செடியை ரொம்ப ஆசையாக வளர்த்தேன். யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. அந்த செடியோட பூக்கள், இலைகள் எல்லாம் ஒவ்வொன்றா உதிர்ந்துக்கிட்டே இருக்கு. இலையுதிர் காலம்னா செடிகள் தான் உதிரதான் செய்யும். அதுக்காக இவ்வளோ சோகமாக இருக்கியா? அதே மாதிரி தான் இந்த பூந்தோட்டத்துலேயும் ஒரு செடி ரொம்ப காஞ்சி போய் அதோட இலைகள்லாம் விழுந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற மற்ற செடிகள்லாம் அந்த ஒரு செடியை எப்படி அரவணைச்சு பாதுகாத்துச்சுன்னு பார்க்கலாமா? செடிகளுக்கு உணர்வுகள் இருக்கா? எப்படி யாருக்கு சொல்ல முடியும்? ஏன் இல்லை, கண்டிப்பாக உணர்வுகள் இருக்கு மீனா. அந்த உணர்வுகளை இப்போ பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. மண்ணிலே ஈரமுண்டு, உள்காட்டில் பூவும் உண்டு.
சுடரி இருளில் ஏங்காதே வெளிதான் கதவை மூடாதே படாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன அது ஏதோ பூவின் துணையானால் என்ன சுடரி சுடரி உடைந்து போகாதே உடனே வலிகள் மறைந்து போகாதே சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே இது கடந்து போகும் 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 உள்ள எல்லா செடிகளும் வாடுனதுக்கு அந்த தோட்டக்காரருக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். ராஜா சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியலன்னு அவர் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாரு. ஆமா மீனா, சில நேரங்கள்ல மனிதர்களோட உணர்வுகளும் இப்படிதான். நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மள சக மனுஷனா சக உயிரா நினைச்சு பார்த்தாலே போதும். இந்த போட்டி பொறாமையெல்லாம் இருக்கவே இருக்காது. தன்னிலை மாறினாலும் இவ்வளவு அழகாக ஒத்துமையாக இருந்த இலையுதிர் காலத்தை புத்து உயிர் அளிக்கும் விதமாக இவர்களுக்கு புத்துயிர் அளிப்பதற்காக நம் மாகாண அருள் தந்தை ஞானராஜ் அவர்களை இத்தருணத்தில் அன்புடன் அழைக்கின்றோம். கண்டார், படைத்தார். ஒளியை படைத்தார், மலைகளை படைத்தார், குன்றுகளை படைத்தார், ஆறுகளை படைத்தார், கடல்களை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அதில் வாழும் உயிரினங்களை எல்லாம் படைத்துவிட்டு அதற்கு தலைவனாக மனிதனை படைத்தார். அந்த மனிதனுக்கும் அந்த படைப்புக்கும் இடையே ஒரு அருமையான உறவு இருக்கிறது. இயற்கை மனிதனையும் மனிதன் இயற்கையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். ஆனால் பல நேரங்களிலே இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் இயற்கையை விரும்புகிறார்கள், ரசிக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், இயற்கை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இயற்கையை விட்டு விலகிச் செல்கிறார்கள். செயற்கையான உலகத்தில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பல நேரங்களிலே மிகவும் கஷ்டமானதாகவும் பிறருக்கு கஷ்டத்தை கொடுப்பதாகவும் மாறிவிடுகிறது. ஆகவே இந்த நல்ல நேரத்திலே இயற்கை பற்றி சிந்திக்க நம்மை அழைப்பு விடுத்த இந்த நிர்வாகத்திற்கு உண்மையாகவே நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கரவொலி மூலம் தட்டி நாம் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். எல்லாருக்கும் பாராட்டுகள். இரண்டாவதாக பள்ளி வந்து மிக சிறப்பான பள்ளி என்று என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் ஒரு குழந்தை 10 குழந்தைகளுக்கு சமம். அப்போ 110 பேர் இருக்கணும்னா நம்மகிட்ட 1100 பேர் இருக்காங்க. ஆகவே இப்படிப்பட்ட இவர்களை தோண்டி இவர்களிடம் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொணர்ந்து இந்த குழந்தைகளுக்கு வாழ்வுண்டு, இந்த குழந்தைகளுக்கும் வாழ்க்கையில் அர்த்தம் உண்டு என்று சொல்வது மீனிங் ஆஃப் லைஃப், டிக்னிட்டி ஆஃப் லைஃப், டிக்னிட்டி இஸ் அவர் பிரையாரிட்டி என்று எங்கள் சபை இந்த குழந்தைகளுக்காக இந்த இடத்தை கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுக்கிறது என்றால் அது எங்கள் சபை ஸ்தாபகருடைய கனவு. லூயிஸ் கோனெல்லா இத்தாலி நாட்டில் பிறந்து இந்த ஏறக்குறைய 27 நாடுகளிலே தடம் பதித்து எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட பணிகளை செய்து வருகிறோம் என்றால் அது எங்களுடைய தந்தை கோனெல்லாவுடைய கனவு. அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதில் எல்லாம் நீங்களும் பங்கு கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உழைப்போம், இவர்களை காப்போம், இயற்கை காப்போம். நன்றி. Thank you so much, Father. இந்த பயணத்துல இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா மாற்றங்களும்
ஒவ்வொரு அனுபவத்தை தந்தது. இன்னும் ஒரு மாற்றம் இருக்கு, அது நம்மள அப்படியே உரைய வச்சிடும் தெரியுமா? ஒரே வச்சிடுவோமா? ஒரே வச்சிடும்னா அப்ப அது பனிக்காலம் தானே? எஸ், ரொம்ப கரெக்ட். இப்போ கடைசியா நாம எங்க போறோம் சொல்றீங்களா? சொல்லுங்க பேரண்ட், சத்தமா சொல்லுங்க. என்ன பனிக்காலம். ரொம்ப கரெக்ட் மீனா. என்ன பேரண்ட்ஸ், எல்லாரும் ஸ்வெட்டர் ஜர்க்கின்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? இப்போ நாம ஒரு புது உலகத்துக்கு போறோம். பயணத்துக்கு போக ரெடியா? ரெடி, போலாமே. குழுவின் பனி போல் சலசல சல்லடையாய் பல பல கற்பனை மாறி பறக்கவ உன் நினைப்பாக சேவா மிஷனரி குழுமத்தின் தலைவி அருள் சகோதரி ஆலிஸ் பீட்டர் அவர்களை இந்நேரத்தில் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொழிற்கல்வி ஆசிரியர்களை இந்நேரத்தில் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
humanitarian service. Big congratulations and God's blessings. Dear teachers, for your hard work, sacrifice and committed service, I say a big congratulations. God bless you. செல்ல பிள்ளைகளே, உங்களுடைய அனைத்து பெர்ஃபார்மன்ஸுக்கும் பாராட்டுக்கள். காட்ஸ் பிளெஸிங்ஸ். எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப 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 நல்லா இருந்தது. பாராட்டுக்கள். பெற்றோர்களே, your children are in the best hands, in the safe hands. Fathers are here, teachers are here to look after them. So thank you so much for trusting our fathers and teachers, and you have entrusted your beloved children here. God takes care of them and all are here to take care of them. Thank you so much. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறது இந்த ராஜாவும் ராணியும் நம்மளையும் இந்த இயற்கையும் உருவாக்கின கடவுள். இந்த தோட்டக்காரங்கள்லாம் நாம தான். அந்த ராஜா கொடுத்தாரு விதைகள், அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். கடவுளுக்கு தெரியும் எந்த விதைய எங்க விதைச்சா அது செழிப்பா இருக்கும்னு. இந்த மனிதர்களோட உணர்வுகளும் இயற்கையோட இந்த பருவ மாற்றங்களும் நம்மளோட வாழ்க்கை பயணத்தை ரொம்ப அழகா மாற்றும். பயணங்கள் என்பது இடம் மாறுதல் மட்டுமல்ல, மனமும் எண்ணங்களும் மாறும் ஒரு நிமிடம், இயற்கையோடு இணையும் ஒரு பந்தம். பயணங்கள் முடிந்தாலும் அந்த உணர்வும் முடிவதில்லை. மனிதமும் இயற்கையும் என்றும் சேர்ந்தே வாழ்கிறது. வாருங்கள், அந்த இயற்கையோடு நம் பயணத்தை தொடருவோம். நன்றி. பள்ளியின் 27ஆம் ஆண்டு விழாவின் பயணம் இயற்கையும் மனிதமும் என்ற இந்த தலைப்புல நம்மள பல்வேறு காலகட்டத்துக்கு அழைத்து சென்ற ஆசிரியர்களுக்கு இத்தருணத்தில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பயிற்சியும் முயற்சியும் இருந்தா வெற்றி நமக்கே. அதுக்கு உதாரணம் எங்க செல்ல குழந்தைங்க தான். புரிஞ்சிச்சவங்க எல்லாருக்குமே. என்னைக்குமே நீங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடாதீங்க. முடியல அப்படின்னு நீங்க நினைச்சா, எங்க குழந்தைங்களை நினைச்சாலே நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். எனவே மீண்டும் ஒரு முறை பயிற்சி அளித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கல்ச்சுரல்ஸ்க்கு இன்சார்ஜ் எடுத்த திருமதி அனிதா, திருமதி மீனா, திருமதி யோகா மற்றும் அனைத்து ஆசிரியர்கள், கனகா அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். The director of culturals யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமதி அனிதா. மீண்டும் ஒருமுறை அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். எனவே அப்பதான் திரும்பி அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்னமும் கலர்ஃபுல்லா கொடுப்பாங்க. Thank you so much Anita miss and all teachers. Thank you so much. இதுக்கு உறுதுணையா இருந்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் இந்த நேரத்துல என்னோட சார்பா ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Thank you teachers, thank you all. இந்த பயணம் பிடிச்சிருந்ததா? நம்ம வரலையே. இந்த பயணம் பிடிச்சிருந்ததா? ஓகே. இந்த பயணத்துல எங்களோட இன்னமும் நீங்க தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பிறந்த நாளின் விழா நாயகன் மருத்துவர் அவர்களையும், மேலும் நம் செல்ல குழந்தை இன்று பிறந்த நாள் காண்கின்றார் அவரையும், நம் பொருளாளர் அருள் தந்தை கேப்ரியல் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் நம் சிறப்பு விருந்தினர் ஐயா DRR செங்குட்டுவன் மற்றும் நம் பாசமிகு அருள் தந்தை சுசேரத்தினம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு வருக வருகவென அழைத்துக் கொள்கின்றோம்.
எல்லாம் ரெடிங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள். நம்முடைய அன்புக்கு பாசத்திற்கு உரிய டாக்டர் இமானுவேல் மற்றும் நம்முடைய அன்பு செல்ல குழந்தை வைத்தீஸ்வரன் மற்றும் நம்முடைய அன்பு தந்தை கப்ரியல் அவர்கள் 3 பேரும் இந்த நாளை பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். உள்ளபடியே நினைவில் கூட தெரியுமா நாள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு படிக்கலாமா? வாழ்த்து படிக்கலாமா? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பர்த்டே டு யூ. May Lord God bless you. May Lord God bless you. May Lord God bless you, dear friends. Happy birthday to you. Super. Happy birthday. Many more things of the day. May our good Lord bless you all. With good health and good intentions. Happy birthday. Oh, super. Thank you. நண்பு பாசம் மாணவன் அவர்கள் நம்ம அன்பு பிள்ளைக்கு ஒரு கேக் கொடுத்திருந்தார். நம்ம அன்பு தந்தைக்கு கொடுத்திருந்தார். நம்முடைய அன்பின் பாசத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போது நம்முடைய பிறந்த நாள் நண்பர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்விக்கின்றார்கள். வாங்க ஆசிரியர் பெருமக்கள், போப்பா சிவா, போலாம் போலாம் சிவா, போங்க இங்க வாங்க. ஓகே, அன்பு ஆசிரியர்கள் ஏலரசு மற்றும் நாராயண சாமி அவர்கள் 3 பேருக்குமாக சேர்ந்து இந்த பொன்னாடை போட்டு மகிழ்விக்கின்றார்கள். இவர் கை தட்டலாம் எல்லாரும். God bless you all. Super, 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 super. மறக்க முடியாத ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு 3 பேர் இன்றைக்கு பிறந்தநாள் வந்தார்கள். இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள், எங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு அருமையான ஒரு நாள். தேங்க்யூ 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 தேங்க்யூ. God bless you. Very good, very good, very good. இப்போது தந்தை கபில் அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்கப்படுகின்றது. இது வழக்கமாக ஒன்று. என்னுடைய அன்பு தந்தையர்கள் மற்ற பிள்ளைகள் கொண்டாடுகின்ற பொழுது ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை கௌரவிப்பார்கள். இன்றைய தினத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற நம்முடைய அன்பு தந்தை கபிரியல் பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அதனால் இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கௌரவிக்கும் மூலமாக இந்த சிறிய அன்பளிப்பு அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். வாங்க, ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சிறிய அன்பளிப்பு கொடுக்கின்றார்கள். நன்றி உரை வழங்க நம் பாசமிகு அருள் தந்தை அற்புதராஜ் அவர்களை இந்நேரம் அன்புடன் அழைக்கின்றோம். குட் ஈவினிங். சத்தங்க குட் ஈவினிங். எல்லாம் கையில் எடுத்துக்குமா? குட் ஈவினிங். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஜாலியாக இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். இவ்வளோ நேரமாக நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம். இந்த அன்பு பிள்ளைகள் மிக சிறப்பாக அந்த நாளில் தங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை கொடுத்துருக்கிறாங்க. அருமையான இந்த நாளில் ஒரு நன்றி சொல்லுவோம். குறிப்பாக நம்ம துல்முகலா சிறப்பு பள்ளியின் 27வது ஆண்டு தினத்தை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்பு தலைவர்கள் மூலமாக குறிப்பாக அந்த நாளில் நன்றி செலுத்தும் விதமாக நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நமது கடமை. அந்த வகையில் இன்றைய என் பள்ளியின் 27ஆம் ஆண்டு விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தவுமாய் என்னாலும் நம்மை காத்து வருகின்ற எல்லா உள்ள இறைவனுக்கு முதற்க வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பின் சிகரமாய் உண்மையின் ஒளியாய் சொல்லில் நேர்மையாய் என்று வாழ்ந்து வண்ணத்தில் அல்ல எண்ணத்தில் எண்ணிக்கையில் அல்ல மன்னிப்பில் என்ற பண்புகளை உயர்ந்த குறிக்கோளாக கொண்டு இன்றைய நாளிலே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற எமது அன்பின் பணியாளர் சபையின்
துணைத் தலைவர் வைஸ் ஜெனரல் ஆஃப் சர்வன்ஸ் ஆஃப் சேரிட்டி பேரூர் தந்தை சூசரத்னம் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் தந்தைகள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். தேங்க்யூ. ஃபாதர் வந்து இந்த நேரத்தில் எங்கே திரும்ப இருந்திருக்கணும், யூஎஸ்ல இருந்திருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பை த டைம் அவர் வந்து யூஎஸ்ல இருந்திருக்கணும். போர் காரணமாக டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. உடனே பெங்களூர்ல இருந்து ஒரு கால் பண்ணி இங்க வந்து எங்களுக்கு தலைமை தாங்கன்னு சொல்லுவோம். பை ஆக்சிடென்ட் தான் இது உண்மையிலே. வந்த உடனே எங்களுக்கு வந்து இது இறைவன் செயல் தான் உண்மையிலே. இட் இஸ் காட் குட்னஸ் அப்படின்னு சொல்லுவார் ஃபவுண்டர். ஆக அந்த நாளில் வருகை தந்து எங்களுக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்கிறார். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃபாதர். நாளை தினத்தில் அவருடைய பயணம் தொடரும். நாளைக்கு அவர் வந்து ரோப் போறார். அதனால் அவருடைய பயணத்திற்காக நாம் வந்து வேண்டிப்போம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்தபடியாக அலைகள் ஓயா கடலை போல, கொடிகளை பிரியாத இலைகள் போல, காலம் மாறினாலும் காதல் மாறா அன்பினால் எங்களை எல்லாம் காத்து வருகின்ற காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ற அந்த பாணியில் நாளொரு மேனி பொழுது ஒன்றுமாக காத்து வருகின்ற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறை பராமரிப்பு மாநில தலைவர் பேரூர் தந்தை ஞானராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனம் தாழ்ந்த சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் டியர் லவிங் ஃபாதர். பல வகையான வேலைகள் பொறுப்புகள் அவருக்கு அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று நாளை வருகை தந்திருக்கிறார். எங்களுடைய மனம் தாழ்ந்த கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக நீரின்றி அமையாத உலகு என்ற வார்த்தைக்கு ஏற்ப அருட்தந்தையர்கள் இல்லாமல் நிகழாது இந்நிகழ்வு. எனவே பல்வேறு வகையில் உதவி செய்திருக்கின்ற பாசமிகு அருட்தந்தையர்கள் நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக எங்களுடைய இந்த டிஜிஎம்எஸ் குடும்பத்தின் அதிபர் தந்தையாக இருக்கின்ற பேரூர் தந்தை பெரியநாயகம் அவர்களை நன்றி நினைத்து பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃபாதர். அது மட்டுமல்லாது வருகை தந்த அனைத்து பொன்னேலிய அருட்தந்தையர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பல மனிதர்களுக்கு மறுபிறவி அளித்து எளிமை பிறப்பிடமாக இருந்து தலைமையேற்று இன்றைக்கு வழிநடத்தி எங்களை எல்லாம் மகிழ்வித்திருக்கின்ற டாக்டர் இம்மானுவேல் கிளவிகல்ஸ் ஹாஸ்பிட்டல் சோழிங்கநல்லூர் அங்கிருந்து வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய இல்லத்தின் சார்பாக நிறுவனத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச் டியர் சார். உங்கள் பணி சிறக்க, உள்ளம் சிறக்க, உடல் சிறக்க எங்களுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். அடுத்தபடியாக ஏழை மாணவர்களுக்கு கல்வி என்னும் அழியா செல்வத்தை தொடர்ந்து பெற பல்வேறு விதங்களில் உதவி செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர் அன்பர் திரு DRR செங்குட்டுவன் அவர்கள் நன்றோடு நினைத்து பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அவர் உள்ளத்தால் உயர்ந்தவர், கொஞ்சம் வயதாலும் உயர்ந்தவர். ஆனால் நானும் அவரும் ஒரு நண்பரை போல ஏதோ பல வருடங்களாக பழகியது போல அவ்வளோ நேரம் நாங்கள் உரையாடி கொண்டிருப்போம். பார்ப்பவர்கள்லாம் பேசிட்டு போவார்கள், என்ன இப்படி பழகிறாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு உடனிருப்பு உள்ளிருப்பு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக உங்கள் குறிக்கோள் தான் எங்களின் தனித்துவம். முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியும் என்று சொல்வது தன்னம்பிக்கை. எங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்று கூறி எப்போதும் வீரநடை போடும் எம் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் மனமகிழ்ச்சியோடு சிறந்தாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் அவர்கள் பயிற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் பயிற்சி. இந்த காலம் வெயில் காலம், நீங்களாம் பார்த்தா காலை 9:30 தான் வருவாங்க. 10 மணிக்கு அந்த கடும் வெயிலில் தண்ணியை கீழே ஊற்றி நான் கண்ணால் பார்த்துருவோம். இந்த இடத்துல தண்ணீரை ஊற்றி விட்டு அது ஈரமாக்கி விட்டு மேலே வந்து சின்ன குடில் மாதிரி போட்டு அதில் வந்து தினைக்கு நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க காலை மாலை. அது வந்து உடல் உழைப்பு என்னுடைய அன்பு பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு வந்து நாங்கள் எந்த விலையேனும் அதுக்கு நன்றி சொல்ல முடியாது. என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எம் செல்ல குழந்தைகளின் குறும்புகளை ரசித்து ரசித்து குழப்பங்களை தீர்த்து தவறுகள் செய்தாலும் தவிர்த்து தன்னம்பிக்கை கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றும் கருவிகளாக விளக்குகளாக இருந்து வருகிறவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் பணியாளர்கள். அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர் உழைப்பு எந்த விலை கொடுத்தேனும் அதுக்கு ஈடாகாது என்பதை தெரிவித்துக் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் கோவர்னர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் டீச்சர்ஸ், நான் டீச்சர்ஸ் அனைவருக்காகவும். அடுத்ததாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எம் செல்ல குழந்தைகள் மீது பாசமும் அன்பும் அக்கறையும் காட்டும் பாச பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பெற்றோர்கள் இல்லையே என்னுடைய அன்பு பிள்ளைகள் இல்லை. இந்த அன்பு பிள்ளைகளை ஈண்டெடுத்த
கண்ணின் மணி போல காத்து வருகின்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்களாக இங்கே இருக்கிறாங்க. பெற்றோர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் பேரண்ட்ஸ், லவ்விங் பேரண்ட்ஸ். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இந்த குரலுக்கு ஏற்ப இந்த விழா நடைபெற பல்வேறு விதங்களில் பல்வேறு உள்ளங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுமே நன்கொடையாளர்களுடைய அவருடைய உள்ளம்தான் இன்றைய நாளில் இந்த விழா சிறப்புற அமைய நன்கொடை ஈந்த முன்வந்த அனைத்து கொடையாளர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் டியர் பெனஃபெக்டர்ஸ், அனைவருக்கும் நன்றி. மேலும் இவ்விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என்றால் அனைத்து விழாக்களிலும் பல்வேறு உள்ளங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். மறைமுகமாக திரைக்கு பின்னால் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களை நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் யாருக்காவது என்ன போட்டுருக்கீங்களாப்பா நன்றி சொல்ல மறந்திருந்தால் மீண்டும் ஒருமாக அவருக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். என்னுடைய தொண்டை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. இது எனக்கு முதல் வருடம் இயக்குநராக பணியேற்று எப்படி இங்கே வந்து செய்ய போகிறேன், எப்படி இதெல்லாம் வழிநடத்த போகிறேங்கிற ஒரு பெரிய குழப்பம், ரொம்ப சிரமமாகவும் இருந்தது எனக்கு. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் மற்றவருடைய உடல் உழைப்பு ஒத்துழைப்பால் மிகச்சிறப்பாக என்னால் செய்ய முடிகிறது. அதனால் இறைவன் தான் நமக்கு எல்லோருக்கும் துணை நிற்கிறார். ஆக அந்த இறைவனை வேண்டி தொடர்ந்து உங்களை பாதுகாக்க, உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க அந்த இறைவனிடம் பிரார்த்திக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. அன்புக்குரியவரே, உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை எல்லோரும் அழகாக சென்று வரிசையில் சென்று பெற்று நீங்கள் உண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய வேண்டுகோள் தான், உணவு எல்லோருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதியில் மீதமாக இருந்தால் நம்ம கொடுத்துடலாம். அதனால கொஞ்சம் எடுத்துட்டு போகிறத தவிர்த்துட்டு நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு கடைசியில் நமக்கு விருந்து இருந்ததுனாக்கா அதை ஷேர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? அதான் பணிவான வேண்டுகோள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆக வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள்லாம் பரிசு கொடுத்துருக்குறவங்க பார்த்துருக்கலாம். அவருக்கு பரிசு கொடுத்தோம். ஸ்கூல் பேக் அப்படின்னு சொல்லி பார்க்க உள்ள இந்த வருடம் கடந்த பல ஆண்டுகளாக அந்த பேக் வந்து புதுப்பிக்கப்படணும், புதுசாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்குள்ள ஒரு அருமையான ஒரு உள்ளம் நம்மை தேடி வந்து நான் ஏற்றுக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமதி ஜூபிலா கோடம்பாக்கத்தினுடைய பங்கை சேர்ந்தவர் இங்கே நம்மோடு இருக்கின்ற தொடக்கத்திலேருந்து நம்மோடு இங்கே இருந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அத்துணை இந்த பள்ளி பேக்ஸ் அதை அதிகமாக பேக்கை கொடுத்துருக்குறாங்க, வழங்கியிருக்கிறாங்க. அவருடைய உள்ளத்திற்கு நன்றி. பள்ளியின் சார்பாகவும் தந்தையர்கள் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் பணியாளர்கள் சார்பாக என்னுடைய மனம் தாழ்ந்த சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை கௌரவிக்கும் விதமாக, அன்பை வெளிப்படுத்தும் விதமாக மாகாண தந்தை பெருவர் தந்தை ஞானராஜ் அவர்கள் பொன்னாடை போற்றி இந்த நினைவு பரிசை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். தேங்க்யூ ஸோ மச்மா. ஜுபிலாமா. தேங்க்யூ. டாக்டர் ஜூபிலா அம்மாவுடைய ஒரே சன், சிறப்பு குழந்தை. தற்போது இறைவனிடத்திலே அவர் இருக்கிறார். அந்த அம்மா தெரியும், அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு, அவருடைய கஷ்டம் எல்லாம் அறிந்தவர். தேங்க்யூ ஃபாதர். இதை நான் எதிர்பார்க்கல. ஓகே, எல்லா ஃபாதர்ஸ்க்கும் நன்றி என்னைய இந்த விழாக்கு அழைச்சது. எனக்கு ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஈவன் தோ என்னோட சைல்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாலும் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கிடைக்கல. ஸோ நான் 2 டேஸ்க்கு முன்னாடி ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஹி டி நாட் ஹெசிடேட். ஹி செட் வாங்க, கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே அவங்களோட ஸ்டே பண்ணேன். சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சில்ட்ரன், இந்த டீச்சர்ஸ். நான் கவனித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு டீச்சர் ஃபேஸில் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு வருத்தமோ, ஒரு டயர்ட்னஸோ இல்லை. காலையில் என்ன உற்சாகத்தில் இருந்தாங்களோ அதே உற்சாகம் தான் சாயங்காலம் வரைக்கும். ஸோ ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். அந்த ஃபாதர்கிட்டையும் சொன்னேன், ஃபாதர் என்னோட சன் வந்து உங்கள் ஸ்கூலில் மிஸ் பண்ணிட்டான். ஓகே பரவாயில்ல, பட் எனக்கு இத்தனை குழந்தைங்க கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ நான் எப்போவுமே இந்த ஸ்கூலுக்காக ஐ வில் பி தேர் ஃபார் யூ அண்ட் ஃபார் த சில்ட்ரன். ஸோ எதுனாலும் என்னை கூப்பிடுங்க ஃபாதர், ஐ வில் பி தேர். ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து இருப்பேன். ஏதாவது வாலண்டரி ஒர்க்காக இருந்தாலும் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஸோ ஐ வில் பி கனெக்டட் வித் த ஸ்கூல் still more. So thank you so much once again for this opportunity. Thank you.
தேங்க்யூ மேம். அடுத்தபடியா இன்னும் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா நாங்க நன்றி சொல்லியே ஆகணும். எங்க அருள் தந்தையர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து பள்ளி முன்னேற்றத்திற்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுவாங்க. அதுக்கு முக்கியமா பெற்றோர் கழக உறுப்பினர் அவங்க வந்து இன்னும் இப்படி பண்ணலாம், இன்னும் பெஸ்டா பண்ணலாம் ஃபாதர், நாங்க இருக்கோம், பேரண்ட் கிட்ட கன்வே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் கழக உறுப்பினர்கள் 4 பேர் நம்ம அருள் தந்தையர்களோடு இணைந்து பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக பல கூட்டங்கள் பேசி என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றி சொல்றோம். திருமதி அலோஷியா, திருமதி டயானா, திருமதி இலக்கியா, திருமதி சோபனா இவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Dear parents, நீங்க உள்ள வரும்போது உங்களுக்காக அழகா நாங்க டிஸ்பிளே ஒன்று வச்சிருக்கோம். நம்ம பிள்ளைங்க என்னென்ன காலகட்டத்துல நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டிஸ்பிளேல வந்து உங்களோட புகைப்படங்கள் நீங்க எடுத்துக்கலாம். மேலும் நம் தொன்கூடலா இல்லத்துல இருக்க மாணவர்கள் அழைத்து செல்லும் பொழுது நம்மளுடைய ஃபாதர் அண்ட் நாராயணன் சார் கிட்ட சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. கேட்டுக்கொள்கின்றோம். இதோடு நம்முடைய இந்த 27வது ஆண்டு விழா நிறைவு பெறுகிறது. ரோமை ராஜபூமனே நமோ நமோ, ரோமை ராஜபூமனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூமனே நமோ, ரோமை ராஜபூமனே நமோ நமோ. தேங்க்யூ என்றால் எல்லாருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி.